மத்திய அரசு மற்றும் பிரதமருக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வரும் பாரதிய ஜனதா கட்சியினருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் டெல்லியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்தை காங்கிரஸ் தொண்டர்கள் முற்றுகையிட முயன்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தடியடி நடத்தி காவல்துறையினர் கலைத்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் டெல்லி செய்தியாளர் கௌதம் கார்த்திகேயன். இளைஞர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. 200க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கோஷமிட்டபடி அவருடைய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றார்கள். பாதுகாப்புக்காக அங்கு பல்வேறு அடுக்குகளில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருந்தன. 100க்கும் மேற்பட்ட போலீசார் காவலில் வைக்கப்பட்டிருந்தார்கள். தண்ணீரை பீச்சி அடிக்கும் இயந்திரங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. இந்த போராட்டம் எதற்காக நடத்தப்பட்டது என்றால், தொடர்ந்து ஒவ்வொரு அமைச்சருக்கும் ராஜினாமாக்களை பாரதிய ஜனதா கட்சி கேட்பதாக அவர்கள் புகார் அளித்திருந்தார்கள். முக்கியமாக ஊழல் புகார் மற்றும் சிபிஐயின் விசாரணை அறிக்கையை திருத்தியதன் அடிப்படையில் அஸ்வினிகுமார் மற்றும் பவன்குமார் பன்சால் ஆகியோர் பதவி விலகிவிட்டார்கள். இந்நிலையில் பிரதமர் மன்மோகன் சிங் ராஜினாமாவை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி கோருவதன் ஏன் என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இரண்டாவதாக, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எதுவுமே பாரதிய ஜனதா கட்சி சுமூகமாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார்கள். இதனையொட்டிதான் இந்த போராட்டம் நடைபெற்றது. ஒரு கட்டத்தில் தடுப்பு வேலைகளை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்திற்குள் நுழைய முயன்றதால் டெல்லி போலீசார் சிறிய அளவிலான தடியடியை நடத்தியும் தண்ணீரை பீழ்ச்சி எடுத்தும் கூட்டத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தார்கள். ஒரு வாரத்திற்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த இளைஞர் கட்சியினர் பிரதமர் மன்மோகன் சிங் இல்லத்தை முற்றுகையிட முயன்றார்கள். நிலக்கரி சுரங்க ஊழல் தொடர்பான விவகாரத்தில் அவர் பதவி விலக வேண்டும் என்பது அவருடைய மைய கருத்தாக இருந்தது. அதற்கு பதிலடியாக இன்று காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகம் முன்பாக நடத்தியிருக்கிறார்கள். இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி வரும் நாட்களிலும் பெரிய அளவில் போராட்டங்களை நடத்த திட்டமிட்டு இருக்கிறது. குறிப்பாக இம்மாதம் 27ஆம் தேதியிலிருந்து ஜூன் 2ஆம் தேதி வரை சிறைநிரப்பும் போராட்டத்தையும் மேலும் மாநில தலைநகரிலும் போராட்டம் நடத்த திட்டமிட்டு இருக்கிறார்கள். பிரதமரின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டம் நடத்தப்பட இருக்கிறது. இதனை எப்படி காங்கிரஸ் கட்சி வரும் நாட்களில் சமாளிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக புதுடெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பவனுடன் கௌதம் கார்த்திகேயன்.